Hey guys, welcome to my channel. In this video, we are going to review Wishcare tinted sunscreen in the shades R302 and R303. இது ரெண்டுமே நான் ரொம்ப நாள் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் and I'm going to give you guys my honest reviews, opinions and இந்த opinions வந்து உங்களுக்கு வேறையா இருக்கலாம், but I'm going to share my experience in this video. எனக்கு எப்படி work ஆச்சு and it is going to be an in-depth review மாதிரி. So yes, let's get into the video. First packaging பார்க்கலாம். So packaging wise உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து பியூட்டி ஆஃப் த சான் டென்டட் சன்ஸ்கிரீனோட டியூப் பேக்கேஜிங் வைஸ் அண்ட் எஸ் ஐ மீன் இட் இஸ் அ பிரிட்டி குட் பேக்கேஜிங் அண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ யூ கைஸ் கேன் டிஸ்பர்ஸ் த ப்ராடக்ட் அண்ட் யூஸ் இட். ஸோ உங்களுக்கு ஸ்பில்லேஜ் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ இன்க்ரீடியன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் வைஸ் த யூஸ் ஹைப்ரிட் யூவி ஃபில்டர்ஸ் விச் இஸ் அ ரியலி கிரேட் திங். உங்களுக்கு ஓல்ஜென் மட்டும் இல்லாமல் நியூஜென் ஃபில்டர்ஸும் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் உங்கள் ஃபார்ம்லாம் வந்து ஹைலி ஃபோட்டோ ஸ்டேபிளாக இருக்கும். ஃபோட்டோ ஸ்டேபிள் இன் த சென்ஸ் நீங்கள் வந்து ஓல்ஜென் ஃபில்டர்ஸ் மட்டும் இருக்கிற சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் சன்லைட் டைரெக்டாக உங்கள் ஃபேஸில் படும்போது அந்த சன்ஸ்கிரீன் வந்து அப்படி டிஸப்பியர் ஆயிரும், லைக் டிசால்வ் ஆயிரும். பிகாஸ் சன்லைட்டும் அந்த ஃபார்ம்ல ரியாக்ட் ஆகும்போது இட் வில் டிஸப்பியர். பட் இதில் வந்து நியூஜென் ஃபில்டர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்காது. விச் மீன்ஸ் ஹைலி ஃபோட்டோ ஸ்டேபிள். ஐ லைக் நியூஜென் ஃபில்டர்ஸ். பர்சனலி எனக்கு வந்து நியூஜென் ஃபில்டர்ஸ் தான் பிடிக்கும் அண்ட் இட் ஹேஸ் குட் அமௌண்ட் ஆஃப் நியூஜென் ஃபில்டர்ஸ் பிளஸ் old-gen filters, which is a great thing. So include skincare ingredients, which is niacinamide, panthenol, ginseng, and also Cica use பண்ணிருக்காங்க. So Cica and panthenol இது ரெண்டுமே வந்து skin soothing ingredients. உங்களுக்கு வந்து skin calm down பண்ண வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ingredients. And niacinamide and ginseng வந்து I think ஒரு brightening ingredients கேட்டகரியில வரும். அண்ட் உங்களுக்கு அயன் ஆக்சைட்ஸும் இருக்கு, விச் மீன்ஸ் உங்களுக்கு எல்லா டென்டட் சன்ஸ்கிரீன்ஸுமே வந்து அயன் ஆக்சைடு இருக்கும். அதான் வந்து பிக்மெண்ட் கொடுக்குறது. உங்களுக்கு டிண்டட் சன்ஸ்கிரீன்ஸ்ல வந்து பிக்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு வந்து அயன் ஆக்சைட்ஸ் தான் காரணம். அண்ட் அயன் ஆக்சைட்ஸ் வந்து ரியலி குட் ஃபார் பிளாக்கிங் ப்ளூ லைட். ஸோ ப்ளூ லைட் ஸ்லாஷ் விசிபிள் லைட் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஹை பிக்மெண்டேஷன் இருந்தால் இன்னும் ஒர்ஸ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்லி ஹை பிக்மெண்டேஷன் இருந்தால் டென்டட் சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அதில் தான் வந்து அயன் ஆக்சைட்ஸ் இருக்கும். ஸோ எஸ், திஸ் ஆல்சோ ஹேஸ் அயன் ஆக்சைட்ஸ் plus hybrid UV filters plus skincare. I personally like the ingredients list. எனக்கு வந்து எந்த குறையும் இல்லை. They used a good amount of new gen filters, old gen filters, skincare ingredients and iron oxides as like எல்லா tinted sunscreens iron oxides இருக்கும். I think I am happy with the ingredients list. Let's talk about shade range now. So shade range பொறுத்தவரை I already said என்கிட்ட வந்து R302 and R303 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்கு இந்த ரெண்டுத்தையும் பிக் பண்ணு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விஷ்கேர் இந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஷேட் கேட்டகரியை வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க சோஷியல் மீடியாவில். அண்ட் ஐ சா த லாஸ்ட் 4 டார்க் ஷேட்ஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஓகேவா? அண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அதர் கிரியேட்டர்ஸ் டு ரிவ்யூ திஸ் ப்ராடக்ட். ஒரு 2 வீக்ஸ் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பட் எந்த ரிவ்யூமே வரல. ஐ திங்க் ரிவ்யூ வரதே ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் தான் ரிவ்யூஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் சரி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம், ஸ்குவாஷஸ் பார்த்துட்டே வாங்கலாம் தான் நான் இருந்தேன். பட் வந்து அப்போ விஷ்கேர் வந்து பை 1 get 1 சேல் போயிட்டு இருந்துச்சு. ஐ திங்க் இந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணி ஒரு 1 வீக்லேயே அந்த சேல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே லெட்ஸ் கெட் போத் ஆஃப் தி ஷேட்ஸ் அப்படின்னு. அண்ட் நான் R301 பிக் பண்ணியிருக்கலாம். பட் வந்து என்னன்னா ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஐ திங்க் ஆஸ் ப்ரௌன் ஸ்கின் கேர்ள்ஸ் கேன் ரிலேட். நம்ம ஏதாச்சும் ஒரு ஷேட் பார்ப்போம், ரொம்ப டார்க்காக இருக்கும், பட் வரும்போது ரொம்ப லைட்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ஒரு இது வந்து என்கிட்ட எப்பவுமே இருக்கு, எப்பவுமே எனக்கு அது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணேன்னா மாடல் பிக்சர்ஸ் வந்து நான் ரொம்ப பார்த்தேன். ஓகே, மாடல் பிக்சர்ஸ் பார்க்கும்போது R302 வந்து எனக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் R302 பிக் பண்ணேன். ஃபார் சேஃபர் சைடில் இருக்கிறதுக்கு நான் R303 பிக் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐ திங்க் மெனி ஆஃப் அஸ் கேன் ரிலேட். நம்ம ஒரு ஷேட் வாங்கும்போது லைட்டாக வந்துடும். ஸோ அதனால நான் நினச்சேன் ஓகே இவங்க பிராண்ட் பிக்சரே வந்து லைக் அவங்க ரிலீஸ் பண்ணதுலேயே வந்து ரொம்ப டார்க்காக தான் இருக்கு, மேபி அவ்வளோ டார்க்காக இருக்காதோ. பிகாஸ் எனக்கு அதை பார்க்கும்போது இட் வாஸ் வெரி டார்க். ஸோ நான் வந்து நினச்சேன்னா ஓகே மேபி லைட்டாக தான் இருக்கும், அவங்க கொஞ்சம் டார்க்காக ஆக்கியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து திங்க் பண்ணிட்டு நான் இந்த 2 ஷேட் வாங்கினேன். நான் ஆர்டர் பண்ணிட்டு 1 வீக்ல வந்து இந்த 2 ஷேட்மே வந்துச்சு. வந்துட்டோன்னே ஐ ட்ரைட் R302 ஃபர்ஸ்ட். ஓகேவா? பிகாஸ் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் என்னடா இவ்வளோ டார்க்காக இருக்கு இந்த பாட்டில் பேக்கேஜிங்னு சொல்லிட்டு ஐ ட்ரைட் R302 அண்ட் ஐ வாஸ் வெரி வெரி டிசப்பாயிண்டட். இப்போ வந்து ஐம் கோயிங் டு ஸ்வாட்ச் திஸ் R302 ஷேட் ஒன்லி because நான் இதையும் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் R303, பட் R303 is way darker, like very darker. And I'm going to swatch this R302. I'm going to apply R302. என்னோட பேஸ்ல ஒண்ணுமே இல்லை. I just have some lip gloss and eyebrows only. என் பேஸ்ல எதுவுமே இல்லை. I'm going to apply R302
ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஷேக் இட். ஷேக் பண்ணும்போதே வந்து ரொம்ப லிக்விடியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். லைக் ஒரு ரொம்ப தண்ணி வந்து ஷேக் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். Can you guys see the texture? So நான் இவ்வளவுதான் எடுக்க போறேன் because I'm scared. Can you guys see? I don't know how it looks on camera, but let me blend it. நான் blend பண்ணிட்டேன் இந்த பக்கம். உங்களுக்கு இந்த ரெண்டு சைடும் டிஃபரன்ஸ் தெரியுதா? இந்த சைடு வந்து என்னுடைய எதுவுமே அப்ளை பண்ணாத சைடு, இது வந்து tinted sunscreen அப்ளை பண்ணிருக்க சைடு. ஓகேவா? So can you guys see the shade match? இது வந்து கேமரால வந்து உங்களுக்கு என்னோட ஸ்கின் டோன் மேட்சா தான் இருக்கு, ஷேட் மேட்ச் கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் நோ, திஸ் இஸ் நாட் மை ஷேட் மேட்ச். Can you guys see here? இங்க நீங்க அப்ளை பண்ணும்போது இது வந்து பிளெண்ட் ஆகுறதும் வந்து எனக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. பிகாஸ் பிளெண்ட் ஆகுறது ஈஸியா இருக்கு, பட் இந்த ஷேட் வந்து அந்த இங்கேயே அப்படியே செட்டில் ஆயிருக்கு பாருங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணிட்டு எல்லாம் பிளெண்ட் பண்ணிட்டாலும் அந்த ஷேட் பிக்மெண்ட் வந்து அப்படியே இங்க ஸ்டாக்னண்டா அப்படியே ஸ்டே ஆகிடுது. ஸோ நீங்க வந்து உங்க ஃபேஸ் நல்லா செக் பண்ணி பார்க்கணும், ஏதாச்சும் அந்த பிக்மெண்ட் அப்படியே பேட்சி பேட்சி எங்கேயாச்சும் ஸ்டே ஆகியிருக்கான்னு. இந்த செட் R302 அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் யூ கைஸ் மைட் ஹவ் சா எப்படி அந்த ஷேட் வந்து பேட்சி அங்கங்க இருந்துச்சு. அண்ட் என்னோட ஷேட் மேட்ச் நீங்க பார்த்துருக்கலாம். கேமரால வந்து இது வந்து உங்களுக்கு அக்யூரேட்டான ஷேட் மேட்ச் தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் நோ, இஸ் நாட் அக்யூரேட் ஷேட் மேட்ச். என்னை விட இது ஒரு 2 ஷேட் டார்க்கரா இருக்கு. அண்ட் yeah, this is my experience. This is why I was very disappointed when I swatched this. இப்போ நான் R303 வந்து நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். Let me swatch R303, பட் நான் ஸ்வாட்ச் பண்ணிட்டு இங்க மட்டும் blend பண்ணிட்டு நான் அப்படியே ரிமூவ் பண்ணிடுவேன் because it is very very dark. Okay, so this is how R303 looks like. நான் blend பண்றேன். See this is very very dark. இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ஷேட் பிளெண்ட் ஆகுறதும் வந்து ஒழுங்கா பிளெண்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லைக் பிளெண்ட் ஆகுது ஓகேவா, பட் அந்த ஷேட் வந்து பேட்சி பேட்சியா ஸ்டே ஆயிடுது. திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ கேன் யூ கைஸ் see இந்த மாதிரி தான் இருக்கு. நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன், அதனால வந்து எனக்கு ஐம் நாட் ஹாப்பி வித் ரிசல்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷேட் வந்து யூனிஃபார்மா பிளெண்ட் ஆகல, அங்க பேட்சி பேட்சியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வே டூ டார்க். கேன் யூ கைஸ் see? ஓகே, நான் வந்து R302 மட்டும் வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். You guys saw in the clips, R302 என்னோட மேட்ச் இல்லை, என் ஃபேஸ் ஃபுல்லாக இப்போ R302 தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஐ திங்க் கேமரால ஐ டோன்ட் நோ ஹவு இட் லுக்ஸ், பட் ரியல் லைஃப்ல வந்து இட் மேக்ஸ் மை ஃபேஸ் லுக் ஈவன் மோர் டல். ரொம்ப டேன் ஆகி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு என் ஃபேஸு. அண்ட் எஸ், என்னோட ஃபேஸ் டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன் இன்னும் வேர்ஸா காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. R301 ஸ்வாட்சஸ் நான் பார்த்தேன். எப்போனா நான் வந்து இது ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகி ஒரு 3 வீக்ஸ்ல வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் ஒரு 3 வீக்ஸா 1 மந்த் தான் தெரியல, அப்புறம் தான் வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாரும் ஸ்வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. R301 தான் மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்வாட்ச் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து நிறைய டீப் ஸ்கின் டோன் பியூட்டி கிரியேட்டர்ஸ் ஃபாலோ பண்றேன். யாருக்குமே சூட் ஆகல. ஓகே, யாருக்குமே வந்து அந்த 4 டீப் ஷேட்ஸ் யாருமே வந்து 4 டீப் ஷேட்ஸையும் ட்ரை பண்ணல. R301 தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க அண்ட் யாருக்குமே சூட் ஆகல. ஃப்ரம் வாட் ஐ சா, ஈவன் அவங்க பிளெண்ட் பண்ணும்போது கூட சம்திங் இஸ் ராங் வித் த அண்டர் டோன், சம்திங் த பிக்மெண்ட் இஸ் நாட் இட், அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. Now I want to talk about the shade range, okay ma'am? Like இவ்வளோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசினேன். I feel like is மீடியம் ஸ்கின் டோன் லைக் M204ல இருந்து R301க்கு அந்த ஷேட் ஜம்ப் இஸ் இன்சேன். லைக் how? I think medium to dusky skin tones, tan skin tones க்கும் நிறைய பேருக்கு ஷேட் இருக்காது. I know I am a deep skin tone girl. Like I know, okay, எனக்கு வந்து deep skin tone இருக்கு. And if the brand is like, okay, deep skin tonesக்கு நாங்கள் இந்த ஷேட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம்னா I am going to try some shade and எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலன்னா then what is the point? ப்ராடக்ட் ஒரு பிராண்ட் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க அப்படியே ஃபார்முலேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட மாட்டாங்க. they will go through lot of trial and error and நிறைய அந்த ப்ராடக்டோட பிக்மெண்ட்டுக்கு they will go through lot of discussions. அதுக்கப்புறம் தான் they will go to the market, ஓகேவா? ஸோ my question is, அந்த மாதிரி ட்ரையல்லாம் பண்ணும்போது did the brand realize இது வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னு? I understand these dark shades exist in India, okay,
பட் மை கொஸ்டின் இஸ் த அண்டர்டோன். ஈவன் R303 வந்து எக்ஸிஸ்டா இருக்காங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஐ திங்க் இட் வுட் நாட் சூட் தெம். பிகாஸ் இது வந்து ஒரு மாதிரி ஒரு மியூட்டட் கிரேயிஷா இருக்கு எனக்கு. ஓகேவா, லைக் கேன் யூ கைஸ் see how R303 is looking? அண்ட் இது இந்த ஷேட் வந்து எக்ஸிஸ்டா இருக்காங்கன்னா கூட பட் சம்திங் அபவுட் த பிக்மெண்ட், சம்திங் அபவுட் த ஷேட் இஸ் நாட் கரெக்ட். This is what I feel. Something about the undertone is not correct. Something about the pigment, like, நீங்க நிறைய ஃபவுண்டேஷன் கன்சிலர் சம்திங் நல்லா யூஸ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணினா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சம்திங் அபவுட் த பிக்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். அண்ட் நான் நிறைய பியூட்டி கிரியேட்டர்ஸ் ஃபாலோ பண்றேன் அண்ட் அவங்க யூஸ் பண்ணும் போதும் அவங்களுக்கும் மேட்ச் ஆகல. அண்ட் நிறைய பேர் வந்து R301ஐயும் M204ஐயும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த பாயிண்ட் இன் லைக் த பாயிண்ட் இன் பையிங் ரெட் டிண்டட் சன்ஸ்கிரீனர்ஸ். நீங்க வந்து எதுவும் மிக்ஸ் மேட்ச் பண்ண வேணாம், உங்க ஷேடுக்கு மேட்ச் ஆகும் அண்ட் தென் நீங்க அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு மேக்கப் பேஸ் மாதிரி இருக்கும் அண்ட் தென் யூ மூவ் ஆன். அதுதான் கரெக்டா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிராண்ட் வந்து வாட் தே எக்ஸ்பெக்டிங், நான் வந்து இதை வாங்கிட்டு நான் வந்து இன்னொரு லைட்டர் டிண்டட் சன்ஸ்கிரீன் சம்திங் அதில் மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி. இஸ் தட் த பாயிண்ட்? நான் ஓகே இதை வந்து மிக்ஸ் பண்ணி தான் போட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட் மீ நெக்ஸ்ட் ஃபாக்ஸ்டெயில் டிண்டட் சன்ஸ்கிரீன். ஸோ இது வந்து நான் ரிவ்யூ போட்டிருக்கேன், இதையும் டாட்கேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா. ஸோ இதை நான் வந்து கொஞ்சோண்டு என்னுடைய பேக் ஆஃப் த ஹேண்ட் நான் எடுத்துக்கிறேன், பட் இவ்வளோதான் எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து நான் R303 மிக்ஸ் பண்ணுறேன், லிட்டில் பிட் ஒன்லி. ஓகே, 2 drops of R303 and I'm mixing it. Can you guys see? இது வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இது வந்து கிரேயா இருக்கு. ஓகே, திஸ் இஸ் லிட்டரலி கிரே. இன்னும் கொஞ்சோண்டு ஃபாக்ஸ்டெயில், நான் இது கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்கிறேன், நான் கொஞ்சம் ஃபாக்ஸ்டெயில் மிக்ஸ் பண்றேன், இதை நான் போடுறேன். ஓகே, இது கொஞ்சம் லைட்டா இருக்கு, பட் கேன் யூ கைஸ் see the gray in both? இதுதான் நான் சொல்ல வரேன். R303 is not correct. It's literally gray. My shade experience, the brand could have done so much better for the marketing they did. Brown shades அவங்க எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. This is my shade experience. I am disappointed. And நீங்க என்னோட ஸ்கின் டோன் இருக்கீங்கன்னா I am personally not going to recommend to try this sunscreen because shade illa. If you are okay with mixing, you can try it, but I won't recommend it. That is what. நீங்க இதுக்கு பதிலா நீங்க அழகா ஒரு சன்ஸ்கிரீன் வாங்கிட்டு அதை போட்டுட்டு மேலே ஏதாவது ஸ்கின் டென்ட் போட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் கன்வீனியன்ஸ் இருக்காது அந்த மாதிரி, பட் இது நீங்க வாங்கினீங்கன்னா இட் இஸ் ஆல் கோயிங் டு சூட் யூ இஃப் யூ ஆர் இன் மை ஸ்கின் டோன். டெக்ஸ்சர் அண்ட் ஃபினிஷும் நீங்க பார்க்கலாம். இது வந்து டூயாகவும் இல்லை, ரொம்ப மேட் அந்த மாதிரி ட்ரையிங்காகவும் இல்லை. இது வந்து ஸ்கின் லைக் ஃபினிஷ் தான் நான் சொல்லுவேன். பட் ஐ ஹாவ் ட்ரை ஸ்கின். ஓகேவா, ஸோ எனக்கு ட்ரை ஸ்கின் இருக்கு. அண்ட் வாட் ஐ பர்சனலி ஃபீல் லைக் இஸ் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையிங்காக அந்த மாதிரி இருக்கு அண்ட் பேட்சியா இருக்கு. ஸோ ஷேட் வந்து எனக்கு பேட்சி ஆகுது நான் அப்ளை பண்ணும்போது. நான் ரெண்டுமே R302 அண்ட் R303 ரெண்டுமே நான் பிளெண்ட் பண்ணும்போது அந்த பிளெண்ட் ஆகுது, பட் ஷேட்ஸ் வந்து அப்படியே பேட்சியா இருக்கு. நீங்க கிளிப்ஸ்ல பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி வைஸ் இஸ் குட், ஃப்ளூயிட் லிக்விடியா இருக்கு, கன்வீனியன்ஸா இருக்கு, பிளெண்டபிலிட்டி இஸ் குட். பட் வாட் இஸ் த பாயிண்ட்? பிளெண்டபிலிட்டி நல்லா இருக்கு, பட் பேட்சியா அந்த ஷேட் அப்படியே இருக்குன்னா வாட் இஸ் த பாயிண்ட்? ஐ டோன்ட் நோ. கைஸ் ஹேவ் ஆயிலி ஸ்கின், மேபி யூ வில் என்ஜாய் இட் பிகாஸ் இது வந்து எனக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரையிங், லைட்டர் ட்ரையிங்கா ஸ்கின் லைக்கா இருக்கு. பட் இஃப் யூ ஹேவ் ட்ரை ஸ்கின், ஐ மீன் இஃப் யூ ஹேவ் ஆயிலி ஸ்கின், உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஆயிலி ஆக்காது ஐ ஃபீல். ஸோ எஸ், திஸ் இஸ் அபவுட் த கன்சிஸ்டன்சி அண்ட் எவ்ரி திங். மை ஓவரால் வேர்டிக்ட் ஃபார் திஸ் சன்ஸ்கிரீனர்ஸ், ஐ நோ மெனி பீப்புள் வந்து இதை வந்து இன்னும் ரொம்ப ஹைப்லே தான் இருக்கு இந்த சன்ஸ்கிரீன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மீடியம் ஸ்கின் டோன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபேஸ்ட் ஸ்கின் டோன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது they see diverse shade range. But as a deep skin tone, நான் ட்ரை பண்ணும்போது this is not impressive at all. Like the shade range is very disappointing. The undertone, something about the pigments is not good. The shades அப்படியே பேட்சியா இருக்கு. And yeah, they lack lot of brown shades on the model pictures they posted on their website la. I went through the model pictures again and நான் பார்க்கும்போது how come R303 வந்து அந்த மாடல்ஸ்க்கு சூட் ஆகிருக்கும்னு எனக்கு தெரியல. அண்ட் ஐ நோ இது வந்து ரொம்ப ஷியர் கவரேஜ் தான் இருக்கு, மேபி தே அப்ளை வெரி லைட் அப்ளை பண்ணியிருக்காங்க, பட் தெர் இஸ் நோ வே அவங்களுக்கு இது வந்து சூட் ஆகிருக்கும்னு, பிகாஸ் இட் இஸ் வே டூ டார்க், வே டூ டார்க். ஸோ அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஐ ஆம் டிசப்பாயிண்டட் வித் த சன்ஸ்கிரீன். திஸ் இஸ் நாட் ஐ கிராப் டு எவ்ரி சிங்கிள் டே. இது நான் டெஸ்ட் பண்றதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணேன். நான் வெளில போகும்போது ஒரு டைம் கூட யூஸ் பண்ணல. ஸோ எஸ், தட்ஸ் மை ரிவ்யூ ஆன் திஸ் டிண்டட் சன்ஸ்கிரீன்.
அண்ட் நீங்க என்னோட ஃபேவரட் டிண்டட் சன்ஸ்கிரீன் வந்து டாட் அண்ட் கீ டிண்டட் சன்ஸ்கிரீன் இந்த ஷேட் கேரமல். அண்ட் அதுவும் வந்து ஒன் ஷேட் லைட்டரா இருக்க மாதிரி இருக்கும். பட் அதோடைய வார்ம் அண்டர்டோனா இருக்கும். இது வந்து அது அழகா பிளெண்ட் ஆயிருக்கும் என் ஸ்கின்ல. ஸோ அதோட ரிவ்யூ நான் வந்து போட்டிருக்கேன். யூ கேன் செக் இட் அவுட். ஸோ தட் இஸ் மை ரிவ்யூ ஆன் விஷ்கேட் டிண்டட் சன்ஸ்கிரீன். I hope you guys enjoyed it. I hope you guys found it informative. This is all my opinion. உங்களுக்கு வேற ஒப்பீனியனா இருக்கலாம் ஆர் எனிதிங். பட் நான் வந்து இந்த சன்ஸ்கிரீனை எல்லா விதத்திலும் ட்ரை பண்ணிட்டேன். அண்ட் திஸ் இஸ் நாட் ஃபார் மீ. அண்ட் லாஞ்சிவிட்டி வைஸ் ஐ ஃபர்காட் டு மென்ஷன், இது வந்து ஒரு 3 to 4 hours வரைக்கும் லாஞ்சிவிட்டி இருக்கு. பட் ஆஸ் டைம் கோஸ் எனக்கு இன்னும் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த ஷேட் மிஸ்மேட்ச் அண்ட் அண்டர் டோன்ஸ் ஆர் நாட் கரெக்ட். So yes, that's all about it. So I'll see you guys in the next video. Bye. Take care.